இப்ப என்ன போட்டி வைக்க போறாங்கன்னு தெரியல. ஆனா எதுவா இருந்தாலும் கையில கொஞ்சம் நிறைய பைசா கொடுத்தா ஓகே. அப்பா அப்படிலாம் இருக்கவே இருக்காது. குரூப்பா தான் வைப்பாங்க. இந்த கபடி, அப்புறம் இந்த கம்பு எடுத்து பானை உடைக்கிறது. அர்ஜுன் மாமா அப்படிலாம் எதுவும் இல்ல. அதெல்லாம் பழைய பேட்டர்ன். இப்பெல்லாம் இந்த டான்ஸ் சாங் அது மாதிரி பண்ண சொல்லுவாங்க. ஐயோ டான்ஸா? ஒருவேளை டான்ஸ் சொன்னாங்கன்னா நீ போய் ஆடிடு. நீங்க எல்லாமே எப்படி அர்ஜுன் ஆடுறது? ஐயோ ஆடு இனியா. கால்ல சலங்க கட்டாமலே நீ எப்படி ஆடுவ? அர்ஜுன் சார் இவ விட மாட்டா போல இருக்கே. இனியா நீ என்ன பிளான் பண்ணாலும் வேலைக்கு ஆகாது. சாரி காய்ஸ், எல்லாரையும் வெயிட் பண்ண வச்சுட்டேன். எப்பவுமே நம்ம ரெசார்ட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கு அவங்க சந்தோஷப்படுற மாதிரி ஒரு கேம் கண்டக்ட் பண்ணுவோம். இன்னைக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான கேம் இருக்கு. அர்ஜுன், நம்ம எப்படியாவது இந்த போட்டியில ஜெயிக்கணும், சரியா? டோன்ட் வரி. என்ன கேம் சார்? கேம்னு தெரிஞ்சுதானே இங்க எல்லாரும் கும்பலா நிக்கிறாங்க. என்ன கேம்னு சொல்லுங்க, ஆர்வமா இருக்குல்ல. நாங்க ஒரு கிஃப்ட ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருப்போம். அதை யார் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த கேமோட வின்னர். இவ்ளோ பெரிய இடத்துல எப்படி சார் கிஃப்ட் தேடுறது? நோ 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 நோ. அதுக்கு இன்ச் நாங்க அங்கங்க வச்சிருப்போம். நீங்க அதை வச்சு அந்த கிஃப்ட கண்டுபிடிக்க முடியும். ஆனா அதுக்கான டைம் வெறும் 1/2 hour மட்டும் தான். ஓ ஓகே ஓகே சார், ஓகே. 1/2 hour? என்ன அர்ஜுன் 1/2 hour சொல்றாங்க? 1/2 hour? என்னங்க, இங்க இருந்து வெளியில போறதுக்கு 1/2 hour ஆகும். இன்னொரு 1/2 hour வேணும். நோ 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 நோ. கேமோட ரூல்ஸ் அதுதான். 1/2 hour தான் டைம். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. ஓகே மீனாட்சி, வா நம்ம 2 பேரும் போய் கிஃப்ட் தேடுவோம். ஆனந்த், ரொம்ப டயர்டா இருக்கு. நான் அப்படியே சுத்தி பார்த்துட்டு இருக்கேன். நீங்க போய் அந்த புதையல தேடி பாருங்க. சரி. என்னோட புதையல் மாமாதான். எப்படியாவது அவரை கரெக்ட் பண்ணணும். இப்படியாவது கிஃப்ட கண்டுபிடிச்சிடணும். அப்ப மிஸ் பண்ண நாம இப்ப மிஸ் பண்ண மாட்டேன். மேடம், பஸ் மேடம், நீங்க ஜாக்கிரதையா இருங்க. நான் அப்படியே கிஃப்ட் எடுக்க போறேன். ஐயோ போங்க. இல்ல கிஃப்டை எங்கே ஒளிச்சு வச்சிருப்பாங்க? எங்கே தேடியும் இல்லையே. எங்க இருக்கும்? புதையல் இருக்கிற இடத்த பத்தின க்ளூ கிடைக்கும்னு சொன்னாங்க. க்ளூ கிடைச்சாதான் புதையல் கிடைக்கும். இப்போது நான் எங்க போய் தேடுறது? எடுக்க போறா. எடு எடு. எங்கேயோ பார்த்திருக்கேனே. என்ன இது? தங்க காசா கிடக்குது. ஐயோ தொடாதீங்க மேடம், அதெல்லாம் தொடாதீங்க. இதெல்லாம் சபிக்கப்பட்ட காயின்ஸ். அவங்கள சொத்துக்காக கொலை பண்ணதுனால கோபம் தீராத இந்த ஓனர் அம்மா இந்த மாதிரி தங்க காயின்ஸ்க்குலாம் சாபம் கொடுத்து இங்க போட்டிருக்காங்க. இங்க மட்டும் இல்ல, இந்த ரிசார்ட் முழுக்க தங்க காசு கிடக்கும். யாராவது எடுத்தா அவ்வளவுதான். எட்ரி, நான் யாருன்னு காட்டுறேன். ஐயோ, இதை நம்ம எடுக்க வேணாம்ப்பா. சே, இவ எடுக்க மாட்டேங்கிறாளே. ஆஹா, இவ வேலைக்கு ஆக மாட்டா. காஞ்சனா, நம்ம வேற ஆள பாப்போமா? மீனாட்சி தனியா இருக்கிறது ஏன் நல்லதுக்கு தான். சரியான நேரம் பார்த்து அவளை இழுத்துற வேண்டியதான். ஓம் க்ளீம் ஓம் க்ளீம். பின்னாடி யாரோ வர மாதிரியே இருக்கே. யாரையும் காணோம். இப்பதான் நமக்கு சரியான ஆளு. காஞ்சனா, நம்ம வேலையை காமிச்சிடலாமா?
எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது. ச்சே. ச்சே. இந்த புதையல் தேடுறதுக்கு எந்த க்ளூவும் கிடைக்க மாட்டேங்குதே. ஏதாச்சும் ஆட்டை போட ஈஸியா போட்டுடலாம். ஆனா புதையலை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது? இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. ஓம் க்ளீம் ஓம் க்ளீம். ஐ, அதிர்ஷ்டம் நம்மள தேடி வருது. தங்க காசு உருண்டு வருது. ஆட்டைய போற்ற வேண்டியதான். எடு 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 எடு. காரியத்தையே கெடுத்துட்டாளே. சொல்லு பாட்டி. என்ன பாட்டி நிம்மதியாவே இருக்க விட மாட்ற? எப்ப பாரு போன் பண்ணிட்டே இருக்க. அந்த வசு வேற வந்து என்ன தொல்லை பண்ணிட்டு இருக்கா. எடு எடு. பாட்டி, நம்ம நினைச்சது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல பாட்டி. இங்க பாருங்க, இது வேற விஷயம். வசு தெரியாம எப்படி இங்க வந்துட்டா பாட்டி. என்ன மிரட்டுறா. நீங்க கொடுத்த மருந்தையும் வாங்கிட்டு போயிட்டா பாட்டி. இப்ப என்ன பண்றதுன்னே ஒண்ணும் புரியல பாட்டி. ஆஹா, இவ வேலைக்கு ஆக மாட்டா. ஓம் க்ளீம் ஓம் க்ளீம். வந்துட்டியா? நம்ம வேற இடத்துக்கு போலாமா? பாட்டி, உன்கிட்ட பேசிக்கிட்டே எனக்கு ஒரு தங்க காசு கிடைச்சது. அதை நான் சுத்தமா மறந்தே போயிட்டேன். சரி, வைங்க போன. பாட்டி எப்பவுமே இப்படிதான். தங்க காசு கிடைச்சது எனக்கு. ஷோ, நீ இப்படி பண்ணிட்டியே. இனிமே பாட்டி போன் பண்ண போனே எடுக்கக்கூடாது. போகுது. என் மரண கணக்க வெற்றிகரமா ஆரம்பிக்க போறேன். புதையல் தெரியா? இரு. கண்ணா, 2 லட்டு தின்ன ஆசையாவா? எங்க இருக்கும்? எங்க தேடினாலும் கிடைக்கலையே. ஓ, நான் மெசேஜ் அனுப்புனதை எனக்கே திருப்பியா? அப்போ ரொமான்ஸ் மோட்ல இருக்கீங்க. இவ்வளவு பெரிய இடத்துல எங்க போய் தேடுறது? அர்ஜுன் எங்க போனாரு? மிஸ் ஆயிட்டாரே. என்ன இதுன்னு கேக்குறதுக்குள்ள மிஸ் ஆயிட்டாரே. அப்ப பார்த்து கோல்டு காயின். இப்ப மிஸ் பண்ணிடவே கூடாது. காஞ்சனா, மரண கணக்கு 2 ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
எங்க இருக்கா? ம். யாராலையும் காப்பாத்த முடியாது. உன் உயிரை எடுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு உயிரை எடுக்க வேண்டி இருக்குது. அதை எடுத்துட்டு ஓங்கிட்ட வரேன். யாராவது காப்பாத்துங்க. யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. யாராவது காப்பாத்துங்க. இங்க எங்கேயாவது இருக்குமா? எங்க இருக்கும்? ஹிண்ட் லெஃப்ட்ல போய் ரைட்ல போணுமா? சூப்பர். இங்க தானே போட்டிருக்கு. லைட்டுக்கு அருகில் வரணுமா? எங்க லைட்டு? அதோ இருக்கு. லைட்டு கிட்ட வந்தாச்சே. ஒண்ணுமே இல்ல. எஸ் எஸ். முதல்ல மீனாட்சி கிட்ட சொல்லணும். அர்ஜுன், உங்களுக்கு gift கிடைச்சிருச்சா? எனக்கு கிடைக்கல, ஆனா உனக்கு கிடைச்சிருக்கணுமே. நீதான் ரொம்ப சின்சியரா தேடினியே. அது அந்த gift கிடைக்கல, ஆனா எனக்கு வேற gift கிடைச்சிருக்கு. வேற கிடைச்சதா? என்ன? உனக்கு கிடைச்சதா? ஏய், நான் உங்ககிட்ட காமிக்க மாட்டேன். ஒரே ஒரு வாட்டி பார்த்து தரேன். கொடு. நோ. இனியா, கம் ஆன். ஏய், ஏய், இனியா. ஏன் இப்படி பண்ண? முடிஞ்சா எடுத்து பாருங்க. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல. யாராவது பாத்துருவாங்க, அப்புறம் எடுக்கிறேன், இப்ப வேண்டாம். போங்க அர்ஜுன். என்ன தம்பி, புதையல் எதுவும் கிடைச்சிருச்சா? அத பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்க, என்கிட்ட மறைக்கிறீங்க. கரெக்டா? எங்க புதையல? உத்தமன், நடந்து நடந்து கால் தான் வலிக்குது. எதுவும் கிடைக்கல. ஆமா, உங்களுக்கு கிடைச்சதா? எனக்கு கிடைச்சா நான் எதுக்கு இப்படி ஆதங்கத்துல புலம்புறேன்? உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா நீங்க உத்தமன். உத்தமனுக்கு என்னைக்கு நல்லது நடந்திருக்கு. மாமா, உங்களுக்கு அது புதையல் கிடைச்சதா? எனக்கு கிடைக்கல பேபி, உனக்கும் கிடைச்சிருக்காது. கரெக்ட்டா? இல்ல மாமா. இல்லையா? உனக்கும் கிடைக்கல, உனக்கும் கிடைக்கலனா அப்ப யாருக்கு கிடைச்சிருக்கும்? எனக்கு தெரியும். என் தம்பி ஆனந்துக்கு தான் கிடைச்சிருக்கும். எப்படி தம்பி அவளை கரெக்டா சொல்றீங்க? எனக்கு அப்புறம் அவன் தானே டேலண்டட். ரொம்ப தம்பியை பத்தி பெருமையா பீத்திக்காதீங்க. என் தம்பி தானே. உத்தமன், உங்க ஃபிகர். என்ன எல்லாரும் இங்க நின்னு பேசிட்டு இருக்கீங்க? gift எடுத்தாச்சா இல்லையா? டைம் முடிய போகுது, சீக்கிரம் கண்டுபிடிங்க. உத்தமன், எங்க போறீங்க? இல்ல, அவங்க சீக்கிரம் கண்டுபிடிங்கன்னாங்கல்ல, பின்னாடியே போய் அட்ரஸ் எங்கன்னு கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தேன். இப்படியே சொல்லுங்க, உங்களுக்கு அட்ரஸே கிடைக்காது. அண்ணா, gift கிடைச்சிருச்சுனே. உத்தமன், சொன்னல அவனுக்கு கிடைச்சிருச்சு. சூப்பர்டா, சூப்பர்டா. அண்ணா, gift கிடைச்சிருச்சுனே. உங்க அண்ணன் முதல்லயே சொன்னாரு, தம்பி என்ன மாதிரியே டேலண்ட் அப்படின்னு. மாமா, சூப்பர் மாமா. டேய் ஆனந்த், எப்பறா எடுத்த? அது அங்கங்க நான் தேடி அலைஞ்சிட்டே இருந்தேனா, அப்ப வந்து சில இடத்துல எல்லாம் ஹிண்ட் கிடைச்சதா, அதுலயே டைரக்ஷன்லாம் இருந்துச்சு. அப்போ சேர் கிட்ட ஒரு மெமோ கார்டு மாதிரி கிடைச்சதா, அதுல வந்து டைரக்ஷன்லாம் போட்டுருந்துச்சு. அதுல லெஃப்ட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட்னு போயிட்டே இருந்துச்சு. அதுல ஒரு இடத்துல லைட்டுக்கு பின்னாடி இருக்கும்னு இருந்துச்சுனா, அதுக்கு பின்னாடி போய் பார்த்தா இந்த gift இருந்துச்சுனா. சூப்பர்டா, proud of you, proud of you. டேய் போய் மீனாட்சி காமி போ. ஓகேண்ணா, ஓகேண்ணா, வரேன். மீனாட்சி, மீனாட்சி, இங்க பாரு, gift எடுத்துட்டு வந்துட்டேன். மீனாட்சி எங்க போயிருப்பா? சரி, இன்னும் வரல போல. நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வருவோம். என்ன ஏதோ சவுண்ட் கேக்குது? நட்சத்திரா, நட்சத்திரா, என்ன காப்பாத்து. நட்சத்திரா, என்ன காப்பாத்து. நட்சத்திரா, இங்க. மீனாட்சி, நட்சத்திரா, நட்சத்திரா, மீனாட்சி, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு. மீனாட்சி.
மீனாட்சி மீனாட்சி கையை பிடி. ஏய் மீனாட்சி எப்போ வந்த? போய் கேட்டுட்டே இருக்கல, பதில் சொல்ல மாட்டியா? இங்க பார், நான் உனக்காக இந்த கிஃப்ட்டை கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டேன். இந்த கிஃப்ட்டை எடுத்தா எனக்கு ஏதோ ட்ரீட் தரேன்னு சொன்னீங்க. சரி, இப்போ எனக்கு அந்த ஸ்பெஷல் ட்ரீட் கிடைக்குமா? கொடு கொடுன்னு சொல்றேன்ல. எனக்கு வெக்கமா இருக்கு. ஏய், நீ தானே சொன்ன நான் இந்த கிஃப்ட்டை எடுத்துட்டா எனக்கு கொடுக்குறேன்னு சொன்னல. உனக்காக கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்படி சொன்னா எப்படி? விடுங்க மீனாட்சி, எனக்கு இப்பவே ஒரு மாதிரி சொர்க்கமே தெரியற மாதிரி இருக்கு மீனாட்சி. உங்களை சொர்க்கத்துக்கு அனுப்புறதுக்கு தானே நான் வந்திருக்கேன். அடடடடா, ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கே. இதுக்கப்புறம்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலையே. இதை விட இருக்கும். இவ்வளவு சீக்கிரமா நீ இப்படி ஒரு முடிவுக்கு வருவன்னு நான் நினைச்சு பார்க்கவே இல்லை மீனாட்சி. அப்போ சரியான சந்தர்ப்பத்துக்கு காத்துட்டு இருந்திருக்க. அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? இப்பதானே நல்லபடியா எல்லாம் நடந்திருக்கு. போக வேண்டிய இடத்துக்கு போகலாம். போக வேண்டிய இடமா? அதான் சொர்க்கம். ஓ, இப்ப முதல்ல கதவை சாத்திட்டு வாங்க. உடனே போய் சாத்திட்டு வந்துடுறேன். இப்ப பாரு, இப்ப சாத்திட்டு வர்றேன். மீனாட்சி புடி. நட்சத்திரா மீனாட்சி புடி. மீனாட்சி நட்சத்திரா மீனாட்சி புடி புடி. நட்சத்திரா ப்ளீஸ் காப்பாத்து. யாராவது இருக்கீங்களா? ப்ளீஸ் யாராவது ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். மீனாட்சி கையை புடி. நட்சத்திரா என்னை காப்பாத்து. மீனாட்சி புடிச்சுக்கோ புடிச்சுக்கோ. மீனாட்சி மீனாட்சி புடி. மீனாட்சி புடி புடி. மீனாட்சி புடி. மீனாட்சி கெட்டிமா புடிச்சுக்கோ. மீனாட்சி புடி. மீனாட்சி புடி. மீனாட்சி புடி. டைட்டா புடி. மீனாட்சி நட்சத்திரா காப்பாத்து. மீனாட்சி ஐயோ. மீனாட்சி ஐயோ